வணக்கம். நான் தான் சௌமியா. ஸோ எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக ஒரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எதுவாக இருந்தாலும் நல்லதே நடக்கும், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி டே வந்து சூப்பராக காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து வாக்கிங் போகிறதுக்காக காலையில் எழுந்து வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் வெடிய ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே வாக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். எடுத்த உடனே நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் நடங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் நடப்பேன். அதுக்கு மேலே என்னால் நடக்கவே முடியாது. இன்றைக்கி வந்து ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் நடக்கிற அளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகியிருக்கு. வாக்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு செடிக்கு எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிட்டு இன்றைக்கி வந்து லெமன் கிராஸ் வாட்டர் போட போகிறேன். இந்த கிராஸ் பறிச்சே ரொம்ப நாள் ஆனதுனால எல்லாமே காஞ்சி போன மாதிரி ஆகிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பறித்து போட்டுடலாம் அப்படின்ட்டு. டேஸ்ட் வந்து லெமன் வாட்டர் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் புளிப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த ஸ்மெல் மட்டும் மைல்டாக ஒரு லெமன் ஃப்ளேவர் இருக்கும். இதில் டீலாம் போட்டு குடிப்பாங்க. நான் வந்து வாட்டரை ஃபுல்லாக அதில் ஊற்றி வச்சுட்டு அந்த 4 லிட்டர்ஸ் பாட்டிலில் எடுத்துப்பேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நிறையா இருந்ததுனால நிறையா பறித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 இலை போட்டாலே போதும், அந்த அளவுக்கு செம்ம ஸ்மெல் வரும். ஸோ அதை கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டு வந்து நம்ம தண்ணி போட்டுற வேண்டியதான். காலையில் வார்மாக வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு வாக்கிங் போவேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜிக்காக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பிளாக் காஃபி மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு நடந்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த தண்ணி ஃபுல்லாக கொதிச்சதுக்கப்புறமா இதை எடுத்து இன்னொரு பாட்டிலில் ஊற்றி வச்சுப்பேன். அந்த 4 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வந்து போட்டு குடிக்கிறது இப்போல்லாம். ஸோ இது முடிச்சுட்டு இருக்கும்போது தன்யாஸ்ரீ வேக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இளநீர் எடுத்துக்கிட்டாங்க. அவள் வந்து கொஞ்சம் பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக இது வந்து குடித்தா. அவள் கொஞ்சம் தான் குடிப்பா. பட் ஆனால் அந்த தேங்காய் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக இளநீ வந்து கேட்டுகிட்டே இருப்பாள். லெமன் கிராஸ் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதை இந்த பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். எப்போல்லாம் தண்ணி தாக எடுக்குதோ அப்போல்லாம் நம்ம இந்த தண்ணி குடிச்சிக்கலாம். ப்ளைனாக குடிக்கும்போது ரொம்ப குடிக்க தோணாது. அதனால் நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளேவராக நம்ம குடித்தோன்னா அது தண்ணி மாதிரி இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால் கடகடன்னு உள்ளே போகும். நான் துணி எல்லாமே துவைச்சி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி அவங்க அப்பா தான் வந்து காய வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஆயில் தடவி விட்டுட்டு ஒரு கொண்டை போட்டுட்டு உட்கார வச்சுருந்தேன். ஸோ இந்த கேப்பில் இதை குடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக. அண்ட் 2 நாள் முன்னாடி வெஜிடபிள் வாங்கிட்டு வரும்போது புதினா இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம்ஸை மட்டும் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். தண்ணியில் போட்டுட்டு எதெல்லாம் துளிர் விட்டுருக்கோ அதை எடுத்து நீங்கள் வந்து மண்ணில் நட்டு வச்சிங்க அப்படின்னா சூப்பராக செடி முளைக்கும். அதுக்காக தான் அது வந்து போட்டு வச்சுருக்கேன். சிலது வந்து அழுகிடும், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்கள் எடுத்து போட்டுடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக கூட அந்த ஸ்டெம்ஸை எடுத்துகிட்டு வந்து மண்ணில் வைக்கலாம். அதுவுமே நல்லா வளரும். இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் அது துளிர் விட்டுதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைப்பேன். தண்ணியில் போட்டு வச்சாலே அது சூப்பராக துளிர் வரும். அதுக்காக தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் அந்த வேர்லாம் அழகாக விட்டுருக்கும். ஸோ விட்டதுக்கப்புறம் வச்சிங்க அழகாக பிடிச்சிக்கும். அதுக்காக தான். இதில் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு செடி வச்சுருந்தேன். அது வந்து செத்து போனதுனால அதெல்லாமே எடுத்துட்டேன். செடி எல்லாமே வெயில் அதிகமாக கருகிட்டே வர மாதிரி இருக்குது. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொன்னிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஒரு செடியாக கருகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் பாப்பா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிவிட்டு அவங்க அப்பா தான் வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். காலையில் இப்போல்லாம் ஸ்கூல் டைமிங் இங்கே மாற்றிட்டாங்க. 8:45க்கெலாம் வந்து ஸ்கூலில் இருக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க போயிட்டு அங்கே பால் கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரேயர் அட்டன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாப்பாவை 2 பேரும் சேர்ந்து தான் போய் ஸ்கூலில் விட்டுட்டு ஒரு 9 மணிக்கா பீச் பக்கம் போனோன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காலையிலே போயிட்டேன். ஒரு 8:45க்கெலாம் போயிருந்தேன். இங்கே 9 o'clock மேலே உங்களுக்கு ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். நம்ம இந்த டைம் போனோம் அப்படின்னா அப்போ தான் வலையிலேருந்து மீன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா ஃபிஷ் குழம்பு, நண்டு, எறா, ஸோ எல்லாமே வந்து சமைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து நண்டு மட்டும் கிடச்சிச்சு. ஒரு 100 ரூபாய்க்கு நண்டு மட்டும் வாங்கிக்கிட்டேன். ப்ரான் தேனோம். பட் ஆனால் கிடைக்கல. அதே மாதிரி காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சமாக இருக்கிறதுனால அதுக்கு விலை அதிகமாக இருக்கும். அதனால் காலையிலே போய் வாங்குறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்போ வலையிலேருந்து எடுக்கிற அப்படியே நீங்கள் வாங்கலாம். எல்லாருக்கும் இந்த இது கிடைக்குமான்னு தெரியல. சப்போஸ் நீங்கள் பக்கத்தில் எங்கேயா இருந்தீங்கன்னா காலையிலே போயிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வந்து ஒரு 100 ரூபீஸ்க்கு வாங்கினேன். அது ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு இருந்தேன். தண்ணி அவங்க அப்பாவுக்கு வந்து சங்கரா மீன் மட்டும்தான் பிடிக்கும். ஃபிஷ்ஷில் வேறு எதுவுமே பெருசாக சாப்பிட மாட்டாங்க. சரி ஃபிஷ்ஷில் அது இருந்ததுன்னா குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் போய் நின்றுட்டு இருந்தேன். இங்கே தான் வந்து மீன் வந்து ஏலம் விடுவாங்க. ஃபிஷ் எடுத்துகிட்டு வராங்க, பிடிச்சிட்டு வரது எல்லாமே இங்கே வந்து கொட்டிட்டு ஏலம் விடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்களுக்கும் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபிஷ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்போ எடுத்துகிட்டு வந்து போடுறதுனால மீன் நல்லாவே இருக்கும். இங்கே நின்று வாங்கிறத விட கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்கலாம். ஏன்னா நல்லாவே இருக்கும். பெரிய பெரிய மீன் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே வித்தியாசமாக இந்த இடத்துல இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பீச் பக்கம் போகணும். அங்கே ஏதாச்சும் சங்கரா மீன் இருக்கா அப்படின்ட்டு. நாங்கள் போன அன்றைக்கி சங்கரா மீன் இல்லவே இல்லை.
எப்பயுமே அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான் கிடைக்கிற அன்னைக்கு கொடுக்குறப்ப வேண்டான்னு சொல்லிவிடுங்க, இல்லாத அன்னைக்கு நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் அன்னைக்கும் நடந்துச்சு. அவங்க கொடுக்குறாங்கன்னும் போது அப்போல்லாம் வேண்டாம், நாங்கள் வேறு ஏதாவது சமைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிடுவேன். அது இல்லாதப்போ போயிட்டு எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்பேன். அதுக்கப்புறம் சங்கரா மீன் கிடைக்கவே இல்லை. சரி ஓகே, அப்படியே ரெசிபீஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து ஃபிஷ்ஷு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது சங்கரா மீன் மாதிரியே இருக்கும், ஆனால் சங்கரா மீன் இல்லை. அந்த ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் பொரியல் பண்ணுறதுக்காக. நண்டை வந்து கத்திரிக்காய் போட்டு டொக்கு மாதிரி, அதாவது தொக்கும் இல்லை ஃப்ரையும் இல்லை, அதுக்கு நடுவில் செமி கிரேவி மாதிரி ஒன்று பண்ணிட்டோன்னா அது ரைஸில் போட்டு பரட்டி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரெசிபீஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு வதக்கிட்டு நண்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது நல்லா ட்ரை ஆக இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் அது மட்டும் பண்ணிட்டோம். ஏன்னா இதை வச்சே சாதத்தை பெரட்டி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும். அண்ட் கொஞ்சம் ரசம், அந்த ஃபிஷ் ஃப்ரைனால் அது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதனால் அது பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ சமைச்சிட்டே இருக்கும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஆல்ரெடி என்னை ஏற்கனவே வந்தாங்க. அப்போ நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்த பையை கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதை பிரித்து அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். நிறையா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, வாழைப்பழம், அதுக்கப்புறம் கொய்யாக்காய், அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டில் கொடுத்த கேஷ்யூ நட்ஸ் வந்து அங்கே அப்போ தான் உடைச்சாங்களாம், அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு சீரியஸாகவே ஜாலியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பெருசாக எங்களை பார்க்குறதுக்குன்னு யாரும் இங்கே வரதெல்லாம் கிடையவே கிடையாது. அம்மா மட்டும் வருவாங்க, அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் வருவார், அவ்வளோதான். அதை தாண்டி வராங்க அப்படின்னும் போது எனக்கு உண்மையாகவே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அவங்க கொடுத்தது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அவங்க கண்டிப்பாக என் வீடியோ மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த டைமில் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பாக எல்லாரையும் மீட் பண்ணணுன்ற ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் வருவேன், எப்போ வருவேன்னு சொல்ல மாட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் இதை பற்றி பேசிகிட்டே எங்களுக்கு டைம் போயிடுச்சு. வீடியோவே எடுக்க நான் மறந்தே போயிட்டேன். அண்ட் ஈவினிங் போல் நாங்கள் வந்து என் ஃப்ரெண்டை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தேன். அவளை வந்து தன்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தன்யாக்கிட்ட சொல்லிவிட்டு அவகிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனேன். அதுக்கப்புறம் அவள் ஃபோன் அடித்து இந்த மாதிரி அம்மா உங்ககிட்ட பேச வேணாம் சொல்லிட்டாங்கன்னு மாற்றி சொல்லிட்டா. சரி ஓகே, அவள் ஊர்லேருந்து வந்திருக்கா, கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்தா. சரி ஓகே நம்மளே போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் போகிறப்ப சும்மா போகக்கூடாது. அதே மாதிரி குட்டி பாப்பா இருக்கா, அவங்க அக்கா பொண்ணுலாம் இருக்காங்க. சரி ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கிக்கிட்டு போகலாம் அப்படின்றது தான் பிளான். அண்ட் கூட்ட உடனே சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் மச் பெட்டர் இல்லையா? பிகாஸ் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கேர்ள்ஸுக்குன்ற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஒருத்தவங்க 2 பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸில் 2 பேர் இப்பயும் டச்சில் இருக்காங்க. அண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 3-4 பேர் இன்னுமே டச்சில் இருக்காங்க. ஸோ காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதை விட ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுன்றது காட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஏன்னா பசங்களுக்கு இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெரிய சர்க்கிள்லாம் இருக்கவே இருக்காது, வெளியே போகவும் மாட்டோம். ஆனால் ஃபார் லக்கி எனக்கு அந்த வாய்ப்பெலாம் நல்லாவே கிடச்சிருக்கு. அவள் கூட பேசுகிறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சும் போது அவள் எனக்கு கால் பண்ணுவாள். அவள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும்போது நான் கரெக்டாக அவளுக்கு கால் பண்ணுவேன். அது சொல்லி வச்சதா இல்லை என்னன்னு தெரியாது, ஒரு மாதிரி அந்த ஒரு வைப் இருக்கும். ஸோ நம்ம கஷ்டத்தை அவங்கக்கிட்ட கொட்டுறதும் அவங்க கஷ்டத்தை நம்ம வாங்கிக்கிறதும் அந்த மாதிரி இருக்கும். அங்கே பேசி முடித்த பிறகு நமக்கு வந்து அப்பாடா அந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்காது, ஆனால் ஏதோ ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்போம். பெருசாக வந்து எந்த ஒளிவும் மறைவும் இருக்காது. அவள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும், என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு அவளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். பிகாஸ் இதில் நாங்கள் நிறையா அடிபட்டு கற்றுக்கினதுனால இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே அதை பில்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான். ஸோ போகிற வழியிலே பார்த்திங்கன்னா தன்யா வந்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. அங்கே போனதுக்கு அப்புறமா தான் எழுப்பி விட்டேன். ஸோ அங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறமா எழுப்பி விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே போனேன். ஸோ வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஸோ காலேஜ் படித்தப்போ அவள் வீட்டில் தான் எப்பயுமே இருப்போம். பிரேக் டைமில் ஈவினிங் போல் சீக்கிரமாக விட்டுட்டாங்க அப்படின்னா அங்கே போய் தான் உட்காந்துட்ருப்போம். அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிடுவாங்க, அக்காவும் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ நாங்கள் மட்டும்தான் இருப்போம். நிறையா டைம் அங்கே தான் சாப்பிட்ருக்கோம். அங்கே போனோடனே எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாமே திரும்ப ரீகலெக்ட் ஆகிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் 2 பேர் தான் ஒன்றா சுற்றிட்டே இருப்போம். நிறைய பேருக்கு பொறாமல் வர்ற அளவுக்கு ஒன்றா இருந்தோம். அப்புறம் நடுவில் நிறையா சண்டை வந்துச்சு. அப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரேக்கப் ஆனது. அதுக்கப்புறம் திருப்பி கோவிட் அப்போ எல்லாருக்கும் என்ன நடந்துச்சு
வந்தோ இல்லை தெரில, எங்களுக்கு பெருசாக நல்லது நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவள் திருப்பி என்கிட்ட பேசினது தான். ஸோ அதை பேச வைக்கிறதுக்கு இன்னொருத்தி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அப்படி தான் நாங்கள் திரும்ப பேச ஆரம்பித்தோம். அண்ட் அப்படியே அந்த காலேஜ் ரோடு ஏறும்போது ஸோ நான் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன் இந்த அவரும் இங்கே தான் படிச்சிருந்தாங்க. அதனால் எங்களுக்கு இந்த ரோடு வந்து ஸ்பெஷல். அப்படியே ஏறும்போது அப்படியே சில்லுன்னு காற்று அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும். நான் அப்படியே அவள் வீட்டுக்கும் போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு வெளியே நின்று தான் கால் பண்ணேன். வீடியோ எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக நம்ம சொல்லாமல் போனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருப்போம். நம்ம சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா அவள் ப்ரிப்பேர் ஆகிடுவா. அதனால தான் நான் சொல்லவே இல்லை வரேன்ட்டு. கால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வெளியே ஏதோ நிற்குது பாரு அப்படின்னு சொன்னோடனே நீ தான் எனக்கு தெரியணும் அப்படின்ட்டு வெளியே வந்தா. அண்ட் இந்த வீடு தான் நாங்கள் இருந்தப்போ வீடு வேறு மாதிரி இருந்தது. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துருந்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாமே பாப்பாவுக்கு கொடுத்துட்டு அண்ட் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலீஃபாக இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல வந்து தன்யா அவங்க அப்பாவுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் வந்து பெருசாக யாரும் வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அப்படி அவர் இல்லை. அது வரைக்கும் எனக்கு பெரிய விஷயம். அவளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி டே வந்து எனக்கு உண்மையாகவே ஹாப்பியாக போச்சு. இது ஆக்சுவலாக மறுநாள் திரும்ப இயர்லி மார்னிங் இப்போ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம காலையில் சீக்கிரமாக எழுந்தோம்ல. முன்னெல்லாம் ஒரு 5 மணி 6 மணிக்கு எழுந்துட்டு இருந்தேன். இப்போ திரும்ப ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்த ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் எழுந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வார்மாக வாட்டர் குடிக்காது, ஃப்ரெஷ்அப் ஆகுது, ப்ரஷ் பண்ணிட்டிங்கனாலே ஓகே தான். அதுவே உங்களுக்கு பெரிய ரிலீஃப் வந்துடும். நல்லா எப்படி சொல்கிறது, திரும்ப தூங்கலாம் வராது, அந்தளவுக்கு வராது. அண்ட் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக தூங்கணும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தூங்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப காலையில் எழுந்துறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே ஒரு ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வெடியே அந்த வானெல்லாம் அந்த செக்கச்சிவந்து வரும்ல, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே நடப்பேன். மோஸ்ட் ஆஃப் என்னோடய ப்ளேலிஸ்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 80s 90s வர அந்த குத்து சாங்லாம் மோஸ்ட் ஆஃப் நிறையா இருக்கும். இப்போ வாக்கிங் போகும்போதெல்லாம் ரொம்ப எனர்ஜிக்கான பாட்டு கேட்கணும். காலையில் எழுந்த உடனே சோகமான பாட்டெலாம் கேட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா எனர்ஜிக்காக குத்து பாட்டாக கேட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் ஒரு 10 பாட்டு வச்சுருக்கேன். செம்ம ப்ளேலிஸ்ட்டாக இருக்கும். அது கேட்டோம் அப்படின்னாலே செம்ம எனர்ஜிக்காக இருக்கும். ஒரு 6000 to 7000 ஸ்டெப்ஸாக இல்லை, நான் 8000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடந்திருந்தேன் அன்றைக்கி. நடந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் காலையில் துணி துவைக்கிறது, செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி வேலை எல்லாமே முடிச்சிடுவேன். நான் என்றைக்கெலாம் சீக்கிரமாக எழுந்துடணும் அன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு செம்ம சுறுசுறுப்பாக இருக்கும். என்றைக்கா ஒரு நாள் லேட்டாக எழுந்துட்டேன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். கடகடன்னு அது குக் பண்ணுறது எல்லாத்துக்குமே ப்ரெஷர் ஆன மாதிரி ஆகிடும். நீங்கள் வேணால் ஒரு மணி நேரம் இல்லை ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி எழுந்திரிச்சு பாருங்கள், இன்னுமே பெட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த காலையில் எழுந்துற வைப் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நீங்கள் எனர்ஜிக்காக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்துங்க, அதுதான் பெட்டர். அதுக்கு ஆப்ஷனே வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. அண்ட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். இது நைட்டு வச்ச சாப்பாடுலேருந்து தண்ணி, நம்ம நீர் ஆகாரம் சொல்லுவாங்கள்ல, அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் துணிலாம் ஊற வச்சுருந்தேன். இதெல்லாமே துவைக்கணும், அந்த வேலை எல்லாமே இருந்தது. அண்ட் பாப்பாவுக்கு லன்ச் ரெடி பண்ணுறதுக்காக லன்ச்சு ஒரு சாப்பாடு அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் கேட்டிருந்தா, அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்தது. அண்ட் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் வச்சுருந்தேன். அவளுக்கு வார்ம் வாட்டர் தான் பாட்டிலில் கொடுப்பேன். அண்ட் நானும் கொஞ்சம் வார்மாக எடுத்துப்பேன். அதுக்காக அந்த வேலை எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தது. பனானாலாம் ரொம்ப பழுத்துருச்சு அப்படின்னா பழுக்க வீணாயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பழுத்த பிறகு அதை நல்லா கட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போல்லாம் வந்து நீங்கள் ஸ்மூத்திலாம் போடுறீங்களோ அப்போ நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் ஆப்ஷனல் இது. நீங்கள் பழுத்து தூக்கி போடாமல் இருக்கிறதுக்கு இது சூப்பராக ஹெல்ப் பண்ணும். தனியாக அவங்க அப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் ஜூஸ் போடுறப்ப நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இன்றைக்கி வந்து கேரட் சாதம் பாப்பாவுக்கு அண்ட் முட்டை, அது கூட வந்து என்ன வச்சேன்னு தெரியலையே, அண்டு சொல்கிறேன் உங்களுக்கு. கேரட் சாதத்துக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு துருவுன கேரட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய கேரட் செஞ்சுக்கிட்டேன், எனக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ வெஜிடபிள் சாதம்லாம் பண்ணும்போது நீங்கள் நிறையாவே யூஸ் பண்ணுங்க. சாதம் போடும்போது மட்டும் கம்மியாக இது பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணாமல் ஒரே டைமில் உங்களுக்கும் சேர்த்தா மாதிரி இருக்கும். எக்கு வேக வைக்கும் போது எனக்கும் சேர்த்து ஒரு 2 எக்கும் வேக வச்சுக்கிட்டேன். அண்ட் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்க வேண்டியதான். அவளுக்கு வந்து பச்சை மிளகா போட்டால் காரம்னு தனியாக அதை சாப்பிட மாட்டா, அதனால் ஆட் பண்ணலை. நான் கொஞ்சம் கேரட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு எவ்வளோ சாப்பாடு வேணுமோ அந்த சாப்பாடை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதிலே பாதி தான் அவள் வந்து சாப்பிடுவாள். அதனால் அது ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோம், சைடிஷ் தனியாக எக்கு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸில் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் ஒன்று
வைப்பேன். ஸோ எல்லாமே ஃபில்லிங்காக தான் இருக்கும். அவள் வேறு சொல்லுவாள், எனக்கு வயிறுலாம் வலிக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் நிறைய சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த டிஃபன் பாக்ஸே ரொம்ப குட்டி கொண்டு தான். நான் ஒரு பாக்ஸில் வந்து மாம்பழம் வச்சுருந்தேன். ஸ்வீட் கார்ன் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அண்ட் அந்த வேலை அவளை பேக்கப் பண்ணி அனுப்பிட்டேன். யூனிஃபார்ம் எல்லாமே அயன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளப்பி அனுப்பியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா தான் நான் என்னோடய ரொட்டீன்குள்ளே வர ஸ்டார்ட் பண்ணுவேன். அவள் போனதுக்கப்புறமா நாங்கள் இளநீர் குடித்தோம். ஏன்னா நேற்றும் இளநீர் குடித்தா, சரி டெய்லியும் குடிக்க வேண்டாம் அப்படின்றதுனால நான் அதுக்கப்புறமா தான் இளநீர் குடித்தேன். இளநீரும் அதில் இருக்க தேங்காயும் சாப்பிட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு 4 டேட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதை சாப்பிட்டுட்டு அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த கேரட் எடுத்து வச்சுருந்தேன்ல அதுவும் 2 எக்கும் எடுத்துக்கிட்டேன். எக்கோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உண்மையாகவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் பாயில்டு எக்கோடு சேர்த்து எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டது. இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியே போகிற வேலைலாம் இருந்தது. அதனால் அதை அப்படியே உங்கள் கூட கண்டினியூ பண்ணிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பயுமே இட்லி தோசை இல்லாமல் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட அக்கா அவங்களோட குலதெய்வம். சரி ஓகேன்ட்டு அங்கே போயிட்டு அங்கே தான் மதியம் லஞ்சே சாப்பிட்டோம். மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து லெமன் சாதம், வெஜிடபிள் ரைஸ், அது கூட வடை, அதுக்கப்புறம் ரைத்தா, இந்த மாதிரி நிறையா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னாலே இதெல்லாம் இருக்கும். ஸோ வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது அது ஒரு மாதிரி ஸ்பெஷல் தான். என்னதான் அதெல்லாம் போரிங் ரைஸ் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் அங்கே போய் உட்காந்து எல்லாரோட சேர்ந்து சாப்பிடும்போது ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி பாப்பாவை தான் ரொம்ப மிஸ் பண்ணோம். பிகாஸ் வந்து அவளுக்கு இன்றைக்கி டெஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் அவளை நான் கூட்டிகிட்டு வரலை. நாங்கள் மட்டும் வந்திருந்தோம். பொங்கல் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் போயிடலாம் அப்படின்ட்டு. ஆடி மாதம் பிறந்தது அப்படின்னா எல்லா குலதெய்வத்துக்கும் ஒரு தடவை விசிட் அடிச்சிருவோம். நாங்களும் எங்கள் குலதெய்வத்துக்கு வந்து போயிட்டு வரணும். இதுக்கப்புறம் vlogல அங்கங்கே இந்த கோவில் விஷயம் கண்டிப்பாக வரும். அண்ட் படையல் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு மேலே அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு படைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த உள்ளார போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு வந்தாச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு குலதெய்வ கோயிலுக்குள்ளார போனாலே செம்மையாக வந்து அந்த ஸ்வெட் ஆகி தான் வெளியே வருவோம். அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ எல்லா கோவிலையும் இது ஒன்று இருக்குது. ஸோ எங்களோட கோவிலுக்கெலாம் நெக்ஸ்ட் வீக் நான் போவேன். அங்கே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கோவிலாம் பழைய கோவிலாக இருக்கும்போது ரொம்ப ஸ்வெட் ஆகும். இப்போ ஓரளவுக்கு புதுசாக கட்டிட்டாங்க. அண்ட் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. அங்கே வந்து சொன்னாங்க, குலதெய்வ கோயிலுக்கு ஒரு மாவிளக்கு போடாமல் 3 விளக்கு போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எதுக்குன்னு தெரியல. சப்போஸ் யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கோவிலை சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பொங்கல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தனியாக வர்றதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போயிடணும், ஏன்னா அவகிட்ட சொல்லாமல் தான் வந்திருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் டைம் ஆக லேட் ஆகிடுச்சு. ஏன்னா 2 மணிக்கு மேலே தான் அங்கே படைச்சோம். அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தோம். வர வழியில் ஒரு காஃபி ஷாப்பு, அந்த பிரேக் எல்லாமே அப்படியே போயிடுச்சு. அண்ட் இந்த மாதிரி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உண்மையாகவே நல்லாவே இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லோரும் ஒன்றா வரும்போது ஜாலியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் அங்கே போயிடுச்சு எனக்கு. கண்டிப்பாக கடலூர்லேருந்து பாண்டிக்கு போகிறோன்னா கிராமியத்தில் போயிட்டு ஒரே அந்த லெமன் டீ குடிச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வேண்டாம், சீக்கிரமாக போயிடலாம் தான் மைண்ட் செட் இருந்தது. சரி ஓகே, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லெமன் டீ மட்டும் குடிச்சிட்டு, இங்கே லெமன் டீயில் பார்த்திங்க அப்படின்னா சுகர் ஆட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணுவாங்க. அதனால் ஸ்பெஷல். அதே மாதிரி அங்கே போய் பழகிறதுனால அங்கே குடிக்கிற மாதிரி வராதுன்றதுனால அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. பாப்பாவை அப்பா வந்து பிக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈவினிங் போல் ஷாப்பிங் தான் போயிருந்தோம். சும்மா வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு வாட்டர் பாட்டிலை உடச்சிட்டு வந்துட்டா. சரின்ட்டு அவளுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலும் அதுக்கப்புறம் பால் குடிக்கிறதுக்கு ஸ்டார் போட்ட மாதிரி ஒரு கிளாஸும் கேட்டிருந்தா. சரி அது வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லிகை பொருள்லாம் என்னெல்லாம் இல்லையோ அதை மட்டும் சூஸ் பண்ணிப்பேன். பிகாஸ் நம்ம அங்கே போனோன்னா பார்க்குறது எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கும். அதுலேயும் நிறையாலாம் வாங்க மாட்டேன், சும்மா 1-2 அப்படின்ட்டு வாங்குவேன். அண்ட் பாப்பா வந்தால் மட்டும்தான் என்ன பார்க்குறாலோ அதில் கொஞ்சம் கெட்டு இருப்பா. நான் இங்கே வேண்டாம், அப்புறமா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி வந்து வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு கிளாஸ் அதெல்லாம் வாங்குறதுனால வேறு எதுவும் கேட்கல. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அரியாங்குப்பத்தில் இருக்க விஜய கணபதி அந்த ஸ்டோரில் தான் வாங்கணும். ஸோ நிறையா வித்தியாசமாக திங்ஸ்லாம் இருக்கும். பட் ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி திங்ஸ்லாம் சொல்கிறேன். அண்ட் மற்றபடி மற்ற பொருள் எல்லாமே கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்கும். மற்றபடி இந்த கப்ஸு சாஸர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான்.
அது மட்டும் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. அண்ட் இங்கே வந்து சீட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாண்டியில் இருக்க ரவி ஸ்டோர்ஸ்லேயுமே சீட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இதை விட அங்கே பெட்டராக இருக்கும். ஸோ காஸ்ட் வைஸ் சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தீங்க அதுக்காக. அண்ட் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஒரு ₹5 ₹10 வந்து டிஃபர் ஆகுது அங்கேயும் இங்கேயும் பார்க்கும்போது. ஸோ அதனால் இங்கே மோஸ்ட் ஆஃப் டக்குன்னு கிடைக்குன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே காஃபி பவுடரும் அவைலபிளாக இருக்கும். அதுவுமே இங்கே தான் நான் வாங்குவேன். ஸோ ரெண்டுமே வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் எனக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்தால் தெரியும். அண்ட் தென் ஸோ டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய். எவ்ரி டே உங்களுக்கானது தான். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.